வணக்கம் தோழர்களே. இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக வந்துட்டு எப்படியோ மீண்டும் ஆட்சியை பிடிச்சோன்னு அப்படின்றதுனால ஏகப்பட்ட தில்லுமுள்ளான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பொய்யான தகுடு திட்டமான விஷயங்களை வந்து பரப்பிட்டே இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து பல உருட்டு விளம்பரங்களை வந்துட்டு எடுத்திருக்காங்க. இந்த உருட்டு விளம்பரங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்துட்டு காரி துப்புற அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் பார்க்க முடியுது. அதுல முக்கியமான ஒரு உருட்டு விளம்பரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க. ஒரு சில வினாடிகள் என்ன உருட்டு ஊட்டி இருக்காங்க பாத்தீங்களா. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு கேஸ் சிலிண்டர் மானியம் வந்துட்டு 300 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு வந்து கொடுக்குறாராமா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எவ்வளவு ஒரு எச்சப்பொழப்புத்தனமான ஒரு பொய்யை வந்துட்டு சொல்லி இருக்கிறானுங்க. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு 2014 ஆட்சிக்கு வந்தப்போ வந்துட்டு ஒரு ஏகப்பட்ட நீலிக்கண்ணீர் வீடியோக்களை வந்துட்டு விட்டார். அதில் மிக முக்கியமான நீலிக்கண்ணீர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குறித்து ரொம்பவும் நீலிக்கண்ணீர் விற்பார். அவர் வந்துட்டு அப்படியே அவர் விட்ட அந்த நீலிக்கண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கெல்லாம் அவர் பேசுகிற பேச்சை கேட்டு எனக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இந்த அளவுக்கு சிந்திக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட தோணுச்சு. அப்போ நானும் ஒரு காலத்தை சங்கித்தனமாக யோசிச்சுட்டு நான் இருந்தேன். அப்போ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு திடீர்னு ஒரு இது பண்ணாரு. ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம் நாட்டு பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அடுப்பங்கொலையிலே இருந்து கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மானியங்கள்லாம் நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்கு போக வேண்டிய பணங்கள், அது வசதி படைத்த உங்களுக்கு எதுக்கு, அந்த பணத்தை விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது கேஸ் சிலிண்டரோட மானியத்தை வந்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்ப வந்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஓ வசதி படைத்த பணக்காரர்கள் எல்லாமே வந்துட்டு மானியத்தை விட்டு கொடுத்துட்டாக்கா அது வந்து மக்களுக்கு இவர் எடுத்துட்டு போய் ஏழை மக்களுக்கு வந்து செய்வாரு, நமக்கு அது புண்ணியமாகும். இல்லை நமக்கு எதுக்கு அந்த ஏழை மக்களுடைய கஷ்டத்தை வந்து நம்மளால எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த மானியத்தை வந்துட்டு அவங்க விட்டு கொடுத்தாங்க. அப்போ புரியல, இப்பதான் புரியுது. அவர் ஒட்டுமொத்தமா எல்லா மக்களும் மானியத்தை விட்டு கொடுக்குற அளவுக்கு வேலையை பண்ணிவிட்டாரு. யாருக்குமே நீ கேஸ் சிலிண்டர் மானியமே கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. ஆனா 300 ரூபாய் கொடுக்குறாங்கன்ட்டு உருட்டானுங்க கேடு கெட்ட உருட்டானுங்க. எப்படா இப்படி ஒரு வடக்கு, அதாவது ஜமக்காலத்துல வடிகட்ட பொய்யும் பாருங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கேடுகட்டா பொய்ய வந்துட்டு விளம்பரமா அந்த விளம்பரத்தை நடிச்சவனுங்களுக்கே கூட உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பானு, எனக்கே மானியம் வரலையாடா என்னடா ஆச்சு, இதை நான் நடிச்சுட்டு போய் என் வீட்டுக்கு போய் நின்னாக்க என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் என்ன செருப்பால் அடிப்பாங்களே அப்படின்னு அவனுங்களே நினைச்சிருப்பானுங்க. அந்த அளவுக்கு ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறானுங்க. கேடுகட்ட போய் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 2014 ஆட்சிக்கு வந்து 2015 கேஸ் சப்சிடி விஷயங்கள்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு 150 ரூபா 170 ரூபா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2010 எனக்கு வந்ததே சொல்லணே, நான் என்னுடைய போஸ்டல் அக்கௌண்ட்டில் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தோடைய அந்த சப்சிடி வந்துட்டு முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 25 ரூபா 90 பைசா என்னமோ தான் வந்திருந்தது. அந்த அளவுக்கு தான் சப்சிடி வந்துட்டு வந்திருந்தது. அதுக்கப்புறமேட்டு வரவே இல்லை, பணம் வந்துட்டு இதாகலை. நான் கூட வந்து நினைச்சேன், பாவம் இந்திய அரசு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, ஏழை மக்களுக்காக வந்துட்டு இது பண்றதுனால தான் நமக்கும் குறைச்சிட்டாங்களாட்டு, நம்மள ஏழை இல்லையாட்டுக்குது, அதனால கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க, இதையும் நம்ம விட்டு கொடுத்துடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல நமக்கு அந்த விட்டு கொடுக்குற சிரமத்தை கூட கொடுக்கல, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மக்களுடைய அதாவது வந்துட்டு இந்த கேஸ் மானியத்தை வந்துட்டு திருடி இருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு, அப்படிதான் சொல்ல முடியும். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 சிலிண்டர்கள் வந்துட்டு முழுசு மானியத்தோடையும் 6 சிலிண்டர் வந்துட்டு மானியம் இல்லாமலே கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எதுக்காகனாக்கா எல்லா மக்களுக்கும் ஏழை மக்கள் எல்லாரும் பயன்படுற விதத்துல அது எல்பிஜி அப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடி. ஏன்னா அப்ப கச்சா எண்ணெயோட விலை வந்து பாத்தீங்கன்னாக்கா பேரல் $100 மேல போயிட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இது. ஆனா இவங்க சப்சிடி நிறுத்தின காலகட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, சப்சிடி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தப்ப பாத்தீங்கன்னாக்கா பேரல் கச்சா எண்ணெய்க்கு பேரலுக்கு அவன் காசு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டான். -$10 இப்படி எல்லாம் வந்திருந்தது பேரல். அந்த அளவுக்கு இது பண்ணப்பயும் இவனுக்கு பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை எல்லாத்தையும் ஏத்தி கூச்சி தள்ளினானுங்க, எல்லாத்தையும் மானியத்தை திருடினாங்க. அதோட முக்கியமா இன்னொரு உருட்டு என்னன்னு பாக்கலங்களேன், சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல, இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நம்ம இந்திய நாட்டில் இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தினமும் அந்த அடுப்புலயே வெந்து
அடுப்பங்கரையிலே வெந்து இதாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ஏகப்பட்ட கண்ணீர் இருக்குது. அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்காக வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு உஜ்வாலா திட்டத்தின் கீழே வந்துட்டு சிலிண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு உருட்டு இருக்கிறானுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய உருட்டு. இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே முதல் தடவை தான் சிலிண்டர் வாங்கினவங்க இருக்காங்களே தவிர ரெண்டாவது உங்களுக்கு வாங்கினது காசு இல்லைங்க, விட்டுட்டாங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழே எத்தனை சிலிண்டர் நீ கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு இவன் உனக்கு நம்பரை காட்டுறான். ஆனால் எத்தனை சிலிண்டர் ரீஃபில் ஆகுதுன்ற கணக்கு சொல்கிறியா, அந்த கணக்கு சொல்ல மாட்டானுங்க. ரீஃபில் புக்கிங் நடக்கணுமில்ல, அது நடக்கிறது இல்லை உஜ்வாலா திட்டத்தின் கீழே. அதுவே மிகப்பெரிய ஃபோர்ஜரி. அதோட முக்கியம் இன்னொன்று நான் சொல்கிறேன், அதோட முக்கியம் எல்லாரும் பலருக்கு நினைவு இருக்கு, சிலர் மறந்துருப்பீங்க. 2006 2011 ஆட்சி காலத்திலே இப்போ வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வெறும் சிலிண்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. சிலிண்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு. அதுவும் ஒரு சிலிண்டர் தான் கொடுத்தா, அதுக்கப்புறம் அவங்க சிலிண்டரே வாங்கலை, சிலிண்டர் விலை இவங்க ஏற்றுனதுனால. ஆனால் 2006 to 2011 ஆட்சி காலத்திலேயே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த அந்த காலத்தில் பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி அடுப்பங்களை இது பண்ணி அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களும் மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நிறைய ஆளாகிறாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 21 லட்சம் குடும்பங்களுக்கு உரிமை. அன்னைக்கு வந்துட்டு அது இலவசம் சொன்னாங்க, இது வந்துட்டு உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். உரிமையான சமையல் எரிவாயு உருளைய அடுப்போட கொடுத்தாரு, அடுப்புடன் கொடுத்தாரு. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ரெகுலேட்டர் சேர்த்தே கொடுத்தாரு. இத்தனையும் கொடுத்தாங்க. ஒன்றிய பிரதமர் சிலிண்டர் கொடுத்துட்டு மாறுதட்டாரு. அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் அடுப்புடன் சேர்த்து சமையல் எரிவாயு ரெகுலேட்டர் எல்லாம் கொடுத்துட்டு எந்த விளம்பரம் பண்ணிக்கலீங்க. இதையெல்லாம் அவர் அப்பயே 2011 தேர்தலில் முறையா பண்ணியிருந்தாங்கனாக்கா, இன்னைக்கு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பண்ண பில்டப் மாதிரியெல்லாம் அன்னைக்கே அவங்க பண்ணியிருந்தாங்கனாக்கா நிச்சயம் வந்துட்டு திரும்ப அவர் 2011 ஆட்சியை இழந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க பண்ணல. அன்னைக்கு பண்ணவருடைய விளைவு அன்னைக்கு அவங்க செய்த பல நலத்திட்டங்கள் இருக்குது. அந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட வந்துட்டு பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அதை வந்துட்டு சரியான நேரத்தில் விளம்பரப்படுத்தலை. ஏன்னா இன்னைக்கு விளம்பரம் தானே எல்லாத்தையும் கொடுக்குது. இல்லைன்னா இவனுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய உருட்டு. இன்னைக்கு கூட வந்துட்டு திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நல்ல திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா இல்லையே, ரொம்ப கம்மியாக தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்திருக்க நலத்திட்டங்க தவப்புதல்வன்ல இருந்துட்டு மகளிர் உரிமை தொகை, தவப்புதல்வன், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இது இப்படி ஒரு குடும்பத்திலேயே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள். இதை குறித்த விளம்பரங்களை உருவாக்கப்படலை, ஓகேங்களா. ஆனால் இவனுக்கு எதையும் செய்யாமல் விளம்பரத்தை மட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. உருட்டு விளம்பரம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இங்கே நலத்திட்டங்கள் செஞ்சு இன்னைக்கு வரையும் அந்த இடத்துல வந்துட்டு கோட்டை வர்றாங்க. தயவு செஞ்சு இந்த கொஞ்ச காலத்திலேயே வந்துட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பரப்புங்க. அது விளம்பரங்களை இவர்கள் உருட்டு விளம்பரம் எடுத்தாங்கனாக்கா நீங்கள் உண்மையான விளம்பரங்களை எடுத்து பரப்புங்க. அதவர் தான் வந்துட்டு சோசியல் மீடியா வந்துட்டு இதாக தவிர இவர்கள் பொய் சொல்கிறவனே கூச்சப்படாமல் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக பல நல்லதுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னத்தை சொல்றது, எது எப்படின்னாலும் சரி இந்த உருட்டு விளம்பரங்களை நம்பாதீங்க மக்களே. இவர்களுடைய உருட்டு விளம்பரம் நம்பி தான் வட இந்திய நாசமாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2014 தேர்தலே இவனுங்களை நம்பலை, 2019 தேர்தலில் சுத்தமாக நம்பலை. நீ பண்ணுறதெல்லாம் உருட்டுடான் ஃபோட்டோஷாப்டான்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. அன்னைக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்தோடனே இன்னைக்கு வீடியோ எனக்கு ஃபேக் உருட்டு விளம்பரம் எடுத்து வீடியோ வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மானுகட்ட துப்பு கேட்ட பொழப்ப பொழைக்கிறதுக்கு இந்த அயோக்கியத்தனமான உருட்டு விளம்பரத்துக்கு முக்கிய மூலதாரி யாருன்னு எல்லாத்தையும் தெரியும். நம்முடைய புரோக்கர் பையன் அண்ணாமலை. உனக்கு நம்ம ஒன்னே ஒன்று சொல்கிறோம், அண்ணாமலை இந்த எச்ச பொழப்ப பொழைக்கிறதுக்கு 4 தெருவில் நின்று பிச்சை எடுத்து பொழைச்சிக்கோ, நான் கௌரவமாக இருந்திருக்கோம். இந்த மாதிரி உருட்டு விளம்பரங்களை தயாரித்து எச்ச பொழப்ப பொழைக்காத, அதுதான் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்கள்.